தமிழக அரசு ஊழியருக்கு அகவிலைப்படியை 9% உயர்த்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் திருத்திய ஊதியம் பெறும் மத்திய அரசு அலுவலர்களுக்கு 2% அகவிலைப்படி அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 7%லிருந்து 9% உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய 3 மாதங்களுக்கான அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை மின்னணு பரிமாற்ற முறையில் அரசு ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அகவிலைப்படி உயர்வு மூலம் 18 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். பொதுத்துறை வங்கிகளான பேங்க் ஆஃப் பரோடா, தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகியவற்றை இணைக்க மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. இதன் மூலமாக வங்கியின் கடன் வழங்கும் திறன் அதிகரிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்றதை தொடர்ந்து வங்கிகளின் திறனை மேம்படுத்தும் வகையில் பொதுத்துறை வங்கிகளை இணைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பாரத ஸ்டேட் வங்கியுடன் அதன் 5 கிளை வங்கிகள் ஏற்கனவே இணைக்கப்பட்டன. ஐடிபிஐ வங்கியின் பெரும்பாலான பங்குகளை ஆயுள் காப்பீட்டுக் கழகத்திற்கு வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வங்கிகளை இணைக்கும் திட்டத்தை மேற்பார்வையிடும் குழுவின் கூட்டம் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்றது. இதில் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். அப்போது பேங்க் ஆஃப் பரோடா, தேனா வங்கி, விஜயா வங்கி ஆகியவற்றை இணைக்க பரிந்துரை அளிக்க முடிவு செய்யப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அருண்ஜேட்லி, சிறப்பாக செயல்படும் 2 வங்கிகளுடன் பலவீனமாக உள்ள ஒரு வங்கியை இணைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். This major decision was taken by the alternate mechanism today to amalgamate the Bank of Baroda, Dina Bank and Vijaya Bank. While making this suggestion, we have borne in mind that we don't want a merger of what are weak banks. You can have 2 well-performing banks absorbing a third one in the amalgamation process. இந்த இணைப்புகள் குறித்து வங்கிகளின் வாரியங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அருண்ஜேட்லி தெரிவித்தார். 3 வங்கிகள் இணையும் பொழுது அதன் மதிப்பு 14,82,000 கோடியாக இருக்கும். இது இந்தியாவின் 3வது பெரிய வங்கியாக அமையும். இதன் மூலம் வங்கிகள் வலுவானதாகவும் நீடித்து இருக்கும் வகையிலும் அமைவதோடு கடன் வழங்கும் திறனும் அதிகரிக்கும் என்று அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்தார். வங்கிகள் இணைப்பு நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு 4 முதல் 6 வாரங்கள் பிடிக்கும் என்று பேங்க் ஆஃப் பரோடாவின் மேலாண் இயக்குநர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் தடையையும் மீறி வரும் 21ஆம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவர்கள் அறிவித்துள்ளனர். விதிகளின்படி அனுபவத்தின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 21ஆம் தேதி மாநிலம் தழுவிய அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு மருத்துவர்கள் அறிவித்திருந்தனர். ஆனால் இந்த போராட்டத்திற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. தடையை மீறி போராட்டம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து அரசு மருத்துவர்கள் சங்க நடவடிக்கை குழுவின் தலைவர் செந்தில், திட்டமிட்டபடி தங்களது அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதில் அவசர சேவைகள் மட்டும் அளிக்கப்படும் என்றும், ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள், இஎஸ்ஐ மருத்துவர்கள் உட்பட 20,000 பேர் வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே அறிவித்திருந்தபடி 21ஆம் தேதி வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் நாங்கள் செய்வதாக இருக்கிறோம். இதில் டோட்டல் 1 டே டோக்கன் ஸ்ட்ரைக் நடைபெறும். எமர்ஜென்சி மற்றும் லைஃப் சேவிங் கேசஸ் தவிர மிச்ச எல்லா கேசஸ்களுமே நாங்கள் புறக்கணிக்கிறதா இருக்கிறோம். இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், பிற மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இஎஸ்ஐ டிஸ்பென்சரிஸ் உள்ள அனைத்து மருத்துவர்களும் சுமார் 20,000 மருத்துவர்கள் கலந்து கொள்வார்கள்.
பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அரசு உரிய பதிலளிக்கவில்லை என்று கூறிய அவர் இந்த வேலைநிறுத்தம் தங்களின் மேல் திணிக்கப்பட்ட ஒன்று என்றும் கூறினார். எங்களுடைய நியாயமான கோரிக்கையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 21ஆம் தேதி ஸ்ட்ரைக் நாங்கள் எங்கள் மேல் திணிக்கப்பட்ட ஸ்ட்ரைக் என்பதை தெரிந்து எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஜனநாயக வழியிலேயே போராட்டத்தை தாங்கள் நடத்த உள்ளதாகவும் செந்தில் கூறினார். பெட்ரோல் மற்றும் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஒடிசா மாநிலத்தில் ஜட்சுகுடா பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு சில மாதங்களுக்கு முன்பு குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல மாநில அரசுகளும் வரியை குறைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மேலும் பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மாநில அரசுகளே அதிக அதிகாரம் பெற்றிருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார். जीएसटी काउंसिल कथा को सर्वसम्मति पास करबा पड़ो. जीएसटी काउंसिल जतिक अधिकार भारत सरकार ताठू अधिक अधिकार राज्य सरकार मानकर गोटे राज्य सरकार में जीएसटी काउंसिल जो दिन सहमत हो विषय समाधान है. இதனிடையே பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு இன்று 10 காசுகள் உயர்ந்துள்ளது. நாள்தோறும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை நேற்றைய விலையில் இருந்து 10 காசுகள் உயர்ந்து 85 ரூபாய் 41 காசுகளாகவும், டீசல் விலை 10 காசுகள் உயர்ந்து 78 ரூபாய் 10 காசுகளாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் விவசாயிகளுக்கு 8000 கோடி ரூபாய் அளவுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்பட உள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கோளூர் கிராமத்தில் கூட்டுறவு மினி சூப்பர் மார்க்கெட்டை கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு, அமைச்சர்கள் பாண்டியராஜன், பெஞ்சமின் ஆகியோர் திறந்து வைத்ததுடன் முதல் விற்பனையையும் துவக்கி வைத்தனர். பிறகு விழாவில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, தமிழகத்தில் மினி சூப்பர் மார்க்கெட் விலை உயர்வை கட்டுப்படுத்த படிப்படியாக கூட்டுறவு சிறு விற்பனை அங்காடிகள் அதிக அளவில் திறக்கப்படும் என்று கூறினார். அம்மா மருந்தகங்களில் வாங்கப்படும் மருந்துகளுக்கு 20% விலை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான அளவு பயிர்க்கடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 8000 கோடி ரூபாய் பயிர்க்கடன், குறுகிய பயிர்க்கடன், வட்டியில்லா பயிர்க்கடன் கொடுக்க வேண்டும் முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நல்ல மழை பெய்திருக்கிற காரணமாக அது 8000 கோடி மட்டுமல்ல, எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதேதான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். யாராவது தகுதி வாய்ந்தவர் நம்முடைய சங்க தலைவரிடத்தில் நீங்கள் வந்தீர்களானா உங்களுக்கு தங்கு தடையின்றி உங்களுக்கு உடனடியாக இந்த பயிர்க்கடன் வழங்கப்படும், குறுகிய பயிர்க்கடன் வழங்கப்படும் என்பதையும் நீங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். சென்னையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்திய ரவுடி கும்பல் 2 போலீசாரை கத்தியை காட்டி துரத்தி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோழிங்கநல்லூரை அடுத்த செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் நள்ளிரவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது போலீஸ் வாகனத்தின் கண்ணாடி மீது 5 பேர் கொண்ட கும்பல் ஒன்று பாட்டில் வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் வாகனத்தின் கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. பாட்டில் வீசியவர்களை தேடி சென்ற காவலர்கள் ராஜேந்திரன், பாலமுருகன் ஆகிய இருவரையும் ரவுடி கும்பல் கத்தியை காட்டி துரத்தியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் 2 காவலர்களும் உயிர் தப்பியுள்ளனர். தகவல் அறிந்த சக காவல்துறையினர் அந்த கும்பலை தேடிய நிலையில் கடுகு என்ற கரிசங்கரை கைது செய்தனர். இதில் தொடர்புடைய சுரேஷ், சேட்டு உள்ளிட்ட மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். திருச்சி முக்கொம்பு மேலணையில் கொள்ளிடம் கதவணை உடைப்பை அடைக்க முதலடுக்கு தடுப்பு அமைக்கப்பட்ட நிலையில் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு அமைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், சொல்லுங்க, கதவணை உடைக்கும் பணி எத்தனை நாட்களாக நடைபெற்று வருகிறது? மேலும் இதில் எத்தனை பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்குள்ள நிலவரம் குறித்து விரிவாக பதிவு செய்யலாம். மலர், கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி முக்கொம்பு மேலணையில் இருக்கிற கொள்ளிடம் கதவணையில் இருக்கிற
மதகு எண் 6 14 வரை 9 மதகுகள் இரவிலே தண்ணீரிலே அடித்து செல்லப்பட்டன. அந்த அடித்து செல்லப்பட்டிருக்கிற பகுதியிலே 2 அடுக்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. நாம் நின்று கொண்டிருப்பது, நீங்கள் அந்த நேரலையிலே காட்சியை பார்த்து கொண்டிருப்பது முதல் அடுக்கு. அதாவது மதகு 6ஆம் எண்ணிலிருந்து உடைந்தது 5ஆம் எண் மதகிலிருந்து 14ஆம் எண் மதகு வரை ஒரு 108 மீட்டர் தூரத்திற்கு ராட்சத பாறைகளையும் மணல் துகள்களையும் கப்பிகளையும் கொண்டு ஒரு 4 மீட்டர் அகலத்திற்கு ஒரு பாதை தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த தடுப்புகளிலிருந்து பாறையிலிருந்து முதல் கட்ட தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து இன்னும் ஒரு 20 அடி தூரத்திற்கு மணல் மூட்டைகளை கொண்டு 3.5 அடி அகலத்திற்கு 2வது அடுக்கு தடுப்பானது அமைக்கப்பட்டிருக்கு. முதல் அடுக்கு இந்த தடுப்பு அமைக்கின்ற பணியானது கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி கடந்த 7ஆம் தேதி 15 நாட்களில் நிறைவு பெற்றது. இந்த தடுப்பு அமைக்கின்ற பணி 14ஆம் எண் 5 14 வரை மதகு வரையான இந்த தடுப்பு அமைக்கின்ற பணி, முதல் அடுக்கு தடுப்பு அமைக்கின்ற பணி நிறைவு பெற்றாலும் கூட இந்த தடுப்பின் வழியாக பாறைகள் தான் போட்டு அடுக்கப்பட்டிருக்கு. அந்த பாறைகளுடைய இடுக்குகள் வழியாக தண்ணீரானது வெளியேறி கொண்டிருக்கு. கொள்ளிடம் தண்ணீர் என்பது பாசனத்திற்காக பயன்படுவதல்ல, வெள்ள காலங்களிலே உபரியாக வருகின்ற தண்ணீர் தான் இதில் திறந்து விடப்படும். அப்படி இன்னமும் முக்கம்பிற்கு இன்று காலை நிலவரப்படி சற்றேறக்குரிய 20,000 கனடி தண்ணீரானது வந்து கொண்டிருக்கு. அதிலே ஒரு 1000 கனடி தண்ணீராவது இன்னமும் கொள்ளிடத்திலிருந்து உபரி நீர் வெளியேறுகின்ற இந்த பகுதியிலிருந்து இந்த தடுப்பினுடைய இடுக்குகள் வழியாக வெளியேறி கொண்டிருக்கு. இதை அடைப்பதற்கும் இந்த தண்ணீரை முற்றிலுமாக வெளியேறுவதை தடுத்து நிறுத்துவதற்காக வைக்கோல்கள், வாழை சருகுகளை எல்லாம் கொண்டு அடைக்கின்ற பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. 2வது அடுக்கு பணியானது, அதாவது மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்குகின்ற பணி, அது இந்த கொள்ளிடத்தினுடைய தென் கரையிலிருந்து 19ஆம் எண் மதகு வரை ஒரு 220 மீட்டர் நீளத்திற்கு 3.5 மீட்டர் அகலத்திற்கு அந்த அமைக்கின்ற பணியானது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு 15-20 மீட்டருக்கு அந்த இடைவெளியாக தென் பகுதியிலிருந்தும் வடக்கு புறத்திலிருந்து 19ஆம் எண்ணிலிருந்து தெற்கு நோக்கியும் தென்கரையிலிருந்து வடக்கு நோக்கியும் 2 புறமும் தொழிலாளர்கள் இந்த மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கார்கள். ஆரம்பத்திலே 700-800 தொழிலாளர்களாம் ஈடுபட்டு வந்த நிலை தற்பொழுது பகலிலே 200, இரவிலே 200 என 400 தொழிலாளர்கள் இந்த மணல் மூட்டைகளை கொண்டு அடுக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் மற்றும் என்னுடைய ஒப்பந்ததாரர் நம்மோடு இருக்காங்க. ஒப்பந்ததாரர் பாலு அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா, இப்போது இந்த பணியில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 1 மாதத்தை நெருங்க போகுது. ஒரு 4-5 நாளில் பணி முடிஞ்சிருந்தாங்க. இன்னும் வந்து இந்த மூட்டையில் கொண்டு அடைக்கிற பணி முடியலை. என்ன சவாலாக இருக்குது? எவ்வளோ நாளில் முடியும்? உங்களுக்கு 4 லட்சம் மூட்டை அடிக்காச்சு சார். அடுக்கிட்டு 192 மீட்டரில் 92 மீட்ரு, 100 மீட்ரு, 150 மீட்ரு அடிக்காச்சு. இன்னும் 25 மீட்ரு தான் பாக்கி. 2 தினங்களில் அடிச்சிருவோம். அடிச்சுட்டு இங்கே தெற்கு மதகு இருக்கு இல்லைங்க, அதிலேருந்து மணலை போட்டு ரொப்பி ஜல்லிக்கல்ல போட்டு ஒவ்வொரு கேப்பாக தண்ணி கசியாமல் இருக்க நாங்கள் மணல் இதெல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்கோம். அரெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஒரு 5 தினங்களில் கம்ப்ளீட்டாக தண்ணி வராமல் லீக்கேஜ் எல்லாம் அடைச்சிடுவோம். இப்போ தண்ணி இப்போ இன்னும் எவ்வளவு மணல் மூட்டை தேவைப்படும்? இப்போ இந்த பணிகளில் உங்களுக்கு என்ன சவாலாக இருக்குது? பணிகளில் சவால்னு சொல்ல முடியாதுங்க. நான் எந்த வேலையாக இருந்தாலும் செஞ்சுருவேன். மணல் மூட்டை இன்னும் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தேவைப்படும் இது முடிக்கிறதுக்கு மட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் பண்ணும்போது அதுக்கு தேவைப்படும் எவ்வளோன்னு சொல்ல முடியாது. அது இன்னும் 2 அடி ஏற்றி ஆகணும். இந்த மணல் இங்கேருந்து அடைச்சிக்கிட்டு ஒவ்வொரு கேப்பாக கொண்டு போய் கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவோம் ஒரு 7 தினங்களில். இப்போ இந்த முதல் அடுக்கில் வந்து இன்னும் தண்ணி கசிஞ்சு போயிட்டுருக்கு, வெளியேறிட்டு இருக்கு. ஏன்னா உபரி தண்ணீராக வெளியேறிட்டு இருக்கு. இதை முற்றிலும் தடுத்து எப்போ நிறுத்துவீங்க? கசிவே வெளியேறாமல் இருக்கிறதுக்கு 7 தினங்களில் முடிச்சிருவோங்க. இப்போ வந்து 2 பே வந்து தண்ணி கசிகிறத ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மணலை போட்டு அடைச்சி 2 பே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்படியே படிப்படியாக ஒரு 7 தினங்களில் இந்த நிறைவடைஞ்சிடும். உங்களுக்கு இப்போ பொதுப்பணித்துறை, மாவட்ட நிர்வாகத்தில் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த பணியை அடைக்கின்ற பணிகளில் அவங்களுடைய ஆலோசனைலாம் எந்த அளவுக்கு இருக்குது? அதிகாரிங்க எங்களை தூங்கவே விட மாட்டேங்கிறாங்க. வேலை செஞ்சே ஆகணுங்கிறாங்க. அதிகாரிகள் ஒத்துழைப்பால் தான் தீவிரமாக நடக்குது. SCCE எல்லா ஆஃபீஸர்ஸும் இங்கே இருக்காங்க. எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்காங்க. 200-250 தொழிலாளர்கள் இரவு பகலாக வேலை செய்கிறாங்க. ஷிஃப்ட் முறையில் நாங்கள் மாற்றி விட்டு அடிச்சுட்டு இருக்கோம். குழாயும் போட்டு வெல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 மீட்ரு தான் இருக்குது இந்த மணல் மூட்டை அடுக்கிறது. அப்புறம் ரைஸ் வருது என்னன்னு கேட்டுக்கிட்டு அதை ரைஸ் பண்ணிடுவோம். லீக்கேஜை அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ. நன்றி சார்.
மலர், நாம் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த முதலடுக்கு, இங்கே முதலடுக்கில் நின்று கொண்டிருக்கிறோம். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக இதிலிருந்து 110 அடி தூரத்தில் இருக்கிற 2வது அடுக்கு, அந்த மணல் மூட்டைகளை கொண்டு அந்த அடுக்கின்ற பணியும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கு. கொள்ளிடத்திற்கு இங்கே கொள்ளிடத்தில் உபரிநீர் திறந்து விடப்பட்டாலும் கூட முக்கொம்பிற்கு வருகின்ற தண்ணீரின் அளவு கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த உடைப்பை சரி செய்யாத காரணத்தினால் கடைமடைக்கு தண்ணீர் செல்லாமல் அங்கே கடைமடையிலே பயிர்களெல்லாம் நெற்பயிர்களும் சரி, தெளிப்பு பாசனத்தில் ஏற்படுகின்ற பயிர்களும் சரி கருகி இருந்த ஒரு காட்சிகளையும் பார்த்தலாம். கடந்த 1-2 நாட்களாக கடைமடைக்கும் தண்ணீர் சென்று கொண்டிருக்கிற செய்தியையும் நம்மளுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வழங்கினார்கள். இப்போது இந்த பகுதியானது ஒரு பரந்த கடல் போல் காணப்படுகிற காட்சியை பார்க்கலாம். இது முக்கொம்பில் இருக்கிற வடபகுதியில் இருக்கிற கொள்ளிடம் உபரிநீர் வெளியேறுகின்ற பகுதி. இந்த மணல் மூட்டைகளை அடுக்கியிருக்கிறார்கள். அந்த பணி இன்னும் 1 நாட்கள் அதிகபட்சமாக 5 தினங்களில் நிறைவு பெறும் என்று சொல்கிறார்கள். அதிலிருந்து இங்கே கொள்ளிடம் இந்த 2 உடைப்புகளில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தடுப்புகளிலிருந்து வெளியேறுகின்ற குறைஞ்சபட்ச அந்த கசிவாக வெளியேறுகின்ற தண்ணீரும் முற்றிலும் அடைக்கப்படும். முழுமையாக டெல்டா மாவட்டங்களுக்கான பாசனத்திற்கு, குறிப்பாக கடைமடைக்கு தண்ணீர் முழுமையாக செல்லும் என்கிற உத்தரவாதத்தையும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மலர், கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி கொள்ளிடம் அணை உடைந்ததை தொடர்ந்து தற்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சீரமைப்பு பணிகள் தொடர்பாக கள தகவலை கொடுத்தீங்க மகேஷ். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. திருப்பூரில் பெரியார் சிலையை சேதப்படுத்தியதாக செங்கல் சூளை அதிபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பெரியார் சிலை திடலில் நேற்று காலை பெரியார் சிலைக்கு மாலை அணிவிக்க திராவிடக் கழகத்தினர் சென்று பார்த்தபோது பெரியார் வெண்கல சிலையின் தலையில் செருப்பும் செங்கல்லும் வைக்கப்பட்டிருந்ததுடன் சிலையின் கண்ணாடி பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து திராவிடர் கழகத்தின் மாவட்ட செயலாளர் சண்முகம் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சிலைக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் நள்ளிரவு நேரத்தில் காரில் வந்த இளைஞர் சிலையை சேதப்படுத்துவது தெரிந்தது. காரின் பதிவெண்ணை கொண்டு விசாரித்ததில் செங்கல் சூளை உரிமையாளர் நவீன் என்பது பின்னர் தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கைதிகளுக்கு வசதிகள் செய்து கொடுத்ததாக புகார் எழுந்த நிலையில் புழல் சிறையில் பணியாற்றிய தலைமை வார்டன்கள் 2 பேர் உள்ளிட்ட 8 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புழல் சிறையில் தலைமை வார்டனாக பணியாற்றிய விஜயராஜ் உதகை கிளை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மற்றொரு தலைமை வார்டன் கணேசன் செங்கம் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் புழல் சிறையில் பணியாற்றிய கிரேட் 1 தகுதியில் உள்ள வார்டன்கள் 6 பேரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த பணியிட மாற்ற உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு சிறைத்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து உதகையில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் பழங்குடியின மக்கள் ஆடிய பாரம்பரிய நடனங்கள் பார்வையாளர்களை கவர்ந்தது. 150வது ஆண்டு விழா மற்றும் பழங்குடியின தின விழாவை உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தோடர் மற்றும் படுகர் இன மலைவாழ் மக்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அருகே கிணற்றின் மதில் சுவர் சரிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்தனர். கனமழை காரணமாக கல்பாக்கம் அருகே சூரிய பிள்ளையார் குப்பம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதனால் நீர் இறைக்க மோட்டாரை பயன்படுத்த முடியாததால் அப்பகுதியைச் சேர்ந்த 8 பெண்கள் தண்ணீர் எடுக்க கிணற்றில் இறங்கினர். அப்போது கிணற்று சுவரின் ஒரு பகுதி சரிந்து விழுந்ததில் சக்தி, மங்கை, கமலா ஆகிய 3 பெண்கள் உயிரிழந்த நிலையில் 5 பேர் மீட்கப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அரசு வேலை மற்றும் கல்வி நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக பாஜக தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் உள்ள பில்வாரா நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய இவர், அரசு வேலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு அளிக்கும் நோக்கில் அவர்களுக்கு 4 விழுக்காடும் கல்வி நிலையங்களில் 5 விழுக்காடும் இடஒதுக்கீடு வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளதாக கூறினார்.
நாட்டில் எம்எல்ஏ ஒருவரின் ஆண்டு வருவாய் 24,59,000 ரூபாயாக உள்ளது என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதில் அதிகபட்சமாக தென் மாநிலங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்களின் வருவாய் 60 லட்சமாகவும் குறைந்தபட்சமாக வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் 8,63,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டுவதும் தெரியவந்துள்ளது. தேசிய தேர்தல் கண்காணிப்பு மற்றும் ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய ஆய்வில் இந்த புள்ளி விவரம் தெரியவந்துள்ளது. குஜராத்தில் உள்ள டயர் குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தை நீண்ட போராட்டத்திற்கு பின் தீயணைப்பு படையினர் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அகமதாபாத்தில் உள்ள ஷீரஜ் டவர் கட்டிடத்தில் டயர் விற்பனையகத்துடன் தரைத்தளத்தில் டயர் குடோன் செயல்பட்டு வருகிறது. இதில் எதிர்பாராத விதமாக நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ரப்பர் பொருட்கள் என்பதால் தீ மலமளவென மற்ற பகுதிகளுக்கும் பரவியது. இருந்தபோதும் நல்வாய்ப்பாக எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர் கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள சிக்கிம் மாநிலத்தின் வடக்கு பிராந்தியத்தில் சிக்கிக் கொண்ட சுற்றுலா பயணிகள் 115 பேரை பாதுகாப்பு படையினர் ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக மீட்டனர். இட்சோங்கு மற்றும் சுங்தாங் எனும் தொலைதூர கிராமங்களில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் கர்ப்பிணி பெண்ணும் ஒருவர். வயதான முதியவர்களும் குழந்தைகளும் அடங்குவர். ராணுவம் மற்றும் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையினர் 228 பேர் மீட்புப் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்தியாவில் நடைபெற்றதிலேயே மிகப்பெரிய ஊழல் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலம் மக்களின் பைகளில் இருந்த பணத்தை திருடி பெரும் முதலாளிகளிடம் பிரதமர் மோடி ஒப்படைத்ததாக கூறினார். முன்னதாக போபால் சென்ற ராகுல் காந்தி 11 இந்து கோவில்களில் வழிபாடு நடத்தி அங்கிருந்த குருக்களிடம் ஆசி பெற்று தனது தேர்தல் பரப்புரை பயணத்தை தொடங்கினார். தொண்டர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ராகுல் சாலையோர கடைகளில் தேநீர் பருகினார். காங்கிரஸ் கட்சி தலைசிறந்த தலைவர்களை நாட்டிற்கு அளித்துள்ளது என்று RSS இயக்க தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். அந்த இயக்கத்தின் சார்பில் எதிர்கால இந்தியா என்ற தலைப்பில் 3 நாள் கருத்தரங்கம் டெல்லியில் நேற்று தொடங்கியது. அப்போது பேசிய மோகன் பகவத், காங்கிரஸ் கட்சியின் ரூபத்தில் ஒரு பெரிய இயக்கம் நாட்டில் தோன்றியது என்றும் அது பல்வேறு தியாகிகளை உருவாக்கியது எனவும் புகழாரம் சூட்டினார். சாதாரண மக்களும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு காங்கிரஸ் காரணமாக விளங்கியதாகவும் மோகன் பகவத் கூறினார். சீன நிறுவனங்களின் போட்டியை சமாளிக்கும் வகையில் சாம்சங் நிறுவனம் 2 புதிய வகை ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்துகிறது. கேலக்ஸி J4 Plus, கேலக்ஸி J6 Plus என்ற 2 பெயர்களில் வெளியாகும் போன்கள் விலை 10,000 முதல் 20,000 ரூபாய்க்குள் இருக்கும் என தெரிகிறது. இதில் கேலக்ஸி J6 Plus போனில் பக்கவாட்டில் விரல் ரேகை சென்சார் தொழில்நுட்பம் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது. திருச்செந்தூரில் உள்ள மார்க்கெட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. பகத்சிங் பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள காந்தி தினசரி மார்க்கெட்டில் பலசரக்கு கடை, காய்கறி கடை, பழைய இரும்பு, பேப்பர் கடைகள் என 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இந்நிலையில் நேற்றிரவு மார்க்கெட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள பழைய இரும்பு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை அணைத்தனர். ஆனால் அதற்குள் அருகில் இருந்த மற்ற கடைகளுக்கும் தீ பரவியது. தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் எரிந்த நிலையில் சுமார் 8 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி சேதமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.